ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுவையான அதாவது மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான நண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவு வதக்கிட்டு நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையே போட்டு நல்லா மசிய வதங்குற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கழுவி வச்ச நண்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிளகுத்தூள் போடுறேன். இதில் காரத்துக்கு மிளகாய் தூளை விட மிளகுத்தூளோட காரம் தான் அதிகமாக தெரியணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாகவும் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா பரட்டி எடுத்த பிறகு இதில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மசால் வாசனைலாம் போய் கொஞ்சம் நல்லா நண்டு வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினீங்கன்னா சுவையான நல்ல காரசாரமான நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு.